இன்னைக்கு சிந்து பைரவில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. போலாமான்னு கேட்ட ஆறுமுகத்த நேத்து பைரவி பயங்கரமா திட்டுனாங்க. ஆறுமுகம் உடனே பைரவி கிட்ட, நீங்க தானே உங்க அப்பா கிட்ட பெங்களூர் கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்க. அதனால தான் வந்தேன். வேணும்னா வாங்க, இல்லைன்னா வேற ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்னு கிளம்புறாரு. பைரவியோட அப்பாவும் கால் பண்ணி ஆறுமுகம் ரொம்ப தங்கமான பையமா அவன் கூட போன்னு சொல்றாரு. வேற வழியே இல்லாம வேண்டா வெறுப்பா ஆறுமுகத்தோட கிளம்புறாங்க பெங்களூருக்கு பைரவி. படிச்சவங்க தானே, சீட் பெல்ட் போட தெரியாதா? சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்றாரு ஆறுமுகம். ஆறுமுகம் கல்யாணம் நின்னதை நினைச்சு சிவா இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சிந்து வந்து ஒன்னும் கவலைப்படாதீங்க டாக்டர், சீக்கிரமா ஆறுமுகத்துக்கு கல்யாணம் நடக்கும். நான் உங்க குடும்பத்தையும் என் குடும்பமா தான் பாக்குறேன். இந்தாங்க திருநீர் எடுத்துக்கோங்கன்னு குடுக்குறாங்க. ஆறுமுகம் இங்க எதுவுமே பேசாம வர்றமே, ஏதாவது பேச்சு கொடுப்போமே அப்படின்னு பைரவி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. எதுக்கு பெங்களூர் போறீங்க? என்ன விஷயம்? என்ன வேலைக்காகன்னு கேக்குறாரு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிடுறாங்க பைரவி. பைரவி வாழைப்பழம் சாப்பிடறத பார்த்து மனசுக்குள்ளேயே இந்த சீனை யோசிச்சு பார்த்து சிரிக்கிறாரு ஆறுமுகம். வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரோட்ல போட்டோன்னே வண்டியை நிறுத்தி அந்த தோலை எடுத்து குப்பையில போட சொல்றாரு ஆறுமுகம். யானை பைத்தியம் போல அப்படின்னு நினைச்சு இறங்கி போய் தோல் எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டிலையும் போடுறாங்க. போற வழியில வயசானவங்க நிக்கிறத பார்த்து எங்க போகணும்னு கேட்டு அவங்கள மதுரைக்கு கொண்டு போய் விடுறாரு ஆறுமுகம். எப்படியோ எல்லாமே முடிஞ்சு ஒரு வழியா பெங்களூரும் ரீச் ஆயிட்டாங்க. இடம் வந்தோன்னே பைரவி போயிட்டு வரேன் தேங்க்ஸ்ன்னு எதுவுமே சொல்லாம இறங்கி போயிடுறாங்க. ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணுதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஆறுமுகம் அங்க இருந்து கிளம்புறாரு. பூர்ணி ஆறுமுகத்துக்காக தீச்சட்டியெல்லாம் எடுத்து கையெல்லாம் புண்ணாயி மயங்கி விழுந்துடுறாங்க. வீட்ல இருந்து எல்லாரும் வந்து என்னன்னு கேட்க இனிமேல் என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அலறாங்க. இவங்க அலறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிவாவோட அம்மா. சிவாவோட அப்பா அங்க வந்து ஏன் அன்னபூர்ணி அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இவங்களும் கல்யாணத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி அலறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல அவர் உட்காந்து என் பொண்ணு சிந்துவ உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறியான்னு கேக்குறாரு. இதை கேட்டு அன்னபூர்ணிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.